ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூந்தி லட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பூந்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பூந்தி லட்டு தீபாவளியோட ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பூந்தி லட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் ஃபைன் குவாலிட்டி எடுத்திருக்கேன். ஃபைன் குவாலிட்டி எடுத்து செய்யும்போது ரொம்ப நல்லாவே வரும் பலகாரங்க. இப்போ பாருங்கள், நான் 2 கப்பு சேர்த்துட்டு 2 கப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சோடா சேர்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நான் லெமன் எல்லோ கலர் சேர்க்குறேன். கலர் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் எல்லோ கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ தண்ணி நம்ம எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு விஸ்க் எடுத்துக்கலாம். அந்த விஸ்க் எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ஸ்மூத்தாக பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறது. நம்ம ஒரே முறை தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம 2 கப்பு மாவு கரெக்டாக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா சுகர் சேர்க்கும் போது நம்மளுக்கு அளவு மாறுபடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு வைக்கலாம். நம்ம இப்போ சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். நான் 1.25 அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். ஆக்சுவலாக ஈக்குவலாக தான் சேர்க்கணும். நான் எனக்கு சுகர் ஜாஸ்தி வேணான்றதுனால நான் 1.25 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எதனா செய்கிறதுனா நீங்கள் 2 கப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம 2 கப்பு கடல மாவு எடுத்துருக்கோம். அதனால 2 கப்பு சுகர் எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நான் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். கொச்சி ஒயிட் கலரில் வரணும். இது நல்லா கொச்சிட்ட பிறகு நம்ம ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் வரல ஒரு கம்பி பதம். நான் காட்டுறேன் இல்லை. இப்போ நல்லா கொதிக்குது. இது கொச்ச பிறகு நம்ம ஒரு கம்பி பதம் பாருங்கள். இப்போ ஒரு கம்பி பதம் வருது. அது வர வரைக்கும் நம்ம நல்லா இது நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாய் இப்போ எண்ணெய் சேர்த்துலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி நான் பூந்தி கரண்டியில் தான் பூந்தி செய்ய போகிறேன். பாருங்கள், நான் இந்த கரண்டியில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம பூந்தி பொரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த பூந்தி கரண்டி இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் கரண்டி இருக்குது இல்லையா, சாதா கரண்டி, ஹோல்ஸ் இருக்கிற கரண்டி, அதில் நீங்கள் பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு இது போட்ட உடனே ஃபுல்லாக மேலே வருது பாருங்கள். நல்லா பபிள்ஸ் நல்லா பெருசாக வருது பாருங்கள். பூந்தி பொரிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கணும். நம்ம பூந்தி போட்ட உடனே நம்ம ரொம்ப நேரம் விடக்கூடாது. பூந்தி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி ஊற்றிட்டு நம்ம டேப் பண்ணலாம். இதை ஊற்றிட்டு டேப் பண்ணலாம். கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கலாம் கரண்டியை. பார்த்தீங்களா எவ்வளோ முத்து முத்தாக உழுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேப் இருக்கணும். இதுக்கு ஃபுல்லாக சேர்த்துருக்கூடாது. நம்ம கேப் விட்டு நம்ம பொரிக்கணும். கம்மியாக பொரிச்சா கூட பரவாயில்லை. நம்மளுக்கு கேப் இருக்கணும் எண்ணெயில். அப்போ தான் நல்லா பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். பாருங்கள், நான் பொரிச்சிருக்கேன். முத்து முத்தாக வந்திருக்கு. பூந்தி சேர்த்த உடனே நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம். இது இல்லைனாக்கா ஹார்ட் ஆகிடும். அது நம்ம காரா பூந்திக்கு செய்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மொரன்னு ஆகிடும். நம்ம சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடலாம் இந்த பூந்தி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் பொரிச்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இது எண்ணெயை நல்லா இருத்துட்டு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் சாதா கரண்டியில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த கரண்டியில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுலேயும் நல்லா வரும். இதுலேயும் ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நம்ம டேப் பண்ணலாம். டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நான் டேப் பண்ணின்னு இருக்கேன்.
அப்புறம் இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே பூந்தி கரண்டியில் பூந்தி செய்யும் போதோ நம்ம ஒரு தடியோ க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பூந்தி செய்யணும். இல்லைன்னா பூந்தி வந்து சரியாக வராது. இந்த மாதிரி நம்மளுக்கு முத்து முத்தாக கிடைக்காது. பூந்தி வந்து ப்ரெஸ் ஆகிடும் எண்ணெயிலேயே. ஸோ நம்ம வந்து செய்யும் போது பூந்தி கரண்டி வந்து நீங்கள் உங்களுக்கு கழுவுறதுக்கு ஆகலைன்னா நம்ம வந்து இது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூந்தி செய்யலாம் நம்ம. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம வந்து பூந்தி போட்டால் இந்த மாதிரி முத்து முத்தாக வரும். பாருங்கள், இது வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பூந்தி லட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம காரா பூந்தி செய்யும் போது மட்டும் தான் மொரன்னு இருக்கணும். இப்போ திருப்பி இன்னொரு ரவுண்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே பூந்தி கரண்டியில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூந்தி கரண்டியில் போட்டு காமிக்கிறேன் நான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பிகினர்ஸ் கூட இது செய்யலாம், ஒன்றும் ஃப்ளாப்பே ஆகாது. இது நான் கொடுத்துருக்கிற மெத்தட் அளவு வந்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. இருக்கிற மாவெல்லாம் நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்ட பிறகு நான் வந்து இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ வந்துச்சு எனக்கு பொரிச்சு எடுத்ததில். நான் வந்து இதில் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன் நான். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி இருக்கக்கூடாது நம்ம எண்ணெய் இதில் போடும்போது சுகர் சிரப்பில். இப்போ பாருங்கள் இவ்வளோ முத்து முத்தாக வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து போட போகிறோம், நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சூட் பண்ணிக்கலாம். சூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூந்திங்கெல்லாம் சேர்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் வந்து பூந்தி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 1 hour நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இன்னும் சோக் ஆகலை இது வந்து நல்லா சோக் ஆகணும். நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 1 hour இதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 hour ஆகிட்டு பிறகு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஊறிட்டு தான் இதுலேயே நம்ம வந்து லட்டு பிடிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இந்த பூந்திங்களை சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வந்த பிறகு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூந்தி லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்டு நான் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு தட்டு வந்து வச்சுருக்கேன் நான், அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வரணும் நம்ம. பாதி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டு பாதி பூந்தி லட்டு வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து முந்திரி வந்து சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியே சேர்த்துட்டோம். இப்போ வந்து நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து பூந்திக்கு சேர்க்குற கொட்டை. இது வந்து தர்பூசணி கொட்டை. இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பூந்தி லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடாக ஆறிட்ட பிறகு நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம் நம்ம. என் சேனலில் ஆல்ரெடி மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து மீடியம் சைஸ் லட்டு தான் பிடிக்கிறேன். உங்களுக்கு சின்ன லட்டு வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட பிடிச்சிக்கலாம், இல்லை இதோட பெருசு லட்டு வேணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து மீடியமாக சைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2 கப்புக்கு எனக்கு ஒரு 15லேருந்து 16 லட்டுங்க வந்துச்சு எனக்கு. ஸோ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் லட்டு பூந்தி லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பூந்தியெல்லாம் நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி தட்டில் வச்சுருக்கேன். இந்த லட்டுக்கு வந்து நான் வந்து உலர்ந்த திராட்சை வந்து நான் வந்து மேலே ஒன்று கார்னிஷிங்க்கு வைக்கிறேன். இந்த உலர்ந்த திராட்சை வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பூந்தி லட்டு எல்லாம் பிடிச்சி முடிச்சிட்டேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.